Hi friends, welcome to Devote Samayal. Please subscribe my channel for more videos. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம தேவக்கோட்டையில் தாளையூர் கோயில் வழியாக போயிட்டுருந்தோங்க. அப்போ பார்த்தா அந்த சைடு ஒரே கூட்டமாக நின்னாங்க. என்னடா இந்த பக்கம் இவ்வளோ கூட்டமாக நிற்கிறாங்களே அப்படின்னு சொல்லி நாங்களும் போய் கிட்ட போய் பார்த்தோம். பார்த்தா இவங்க வந்து மீன் பிடிச்சிட்டு இருந்தாங்க. ஆற்று மீன் வந்து கொசு வலை போட்டு பிடிச்சிட்டு இருந்தாங்க. பார்க்குறதுக்கே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நாங்களும் கொஞ்சம் நேரம் வேடிக்கை பார்த்தோம். அந்த டைமில் எல்லாருமே வந்து அதை வந்து மீனை வந்து காசு கொடுத்து வாங்கிட்டு இருந்தாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள் எவ்வளோ மீன் வந்து அந்த கொசு வலைக்குள்ளே இருக்குது அப்படின்னு. இந்த மாதிரி அவங்க பிடிச்சிட்டு நிற்கிறாங்க. அந்த டைமில் ஆப்போசிட்டில் வர தண்ணியிலேருந்து நிறைய மீன் வருதுங்க. அந்த மீன் எல்லாத்தையும் ஒரு பக்கெட்டில் எடுத்து வச்சுக்கிறாங்க. ஸோ நம்ம வந்து இதை ₹50 கொடுத்து நமக்கு தந்தாங்க. வாங்கிட்டு வந்த ஃபிஷ்ஷை க்ளீன் பண்ணி இப்போ நம்ம சமைக்க ஆரம்பிக்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ். அந்த சின்ன மீனை நல்லா க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்துட்டு இந்த மாதிரி மண் பாத்திரத்தில் சமைச்சு சாப்பிட்டாவே வேறு லெவல் டேஸ்ட்டாக இருக்குன்னு சொன்னாங்க. ஸோ அந்த மாதிரி நம்ம ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ட்ரை பண்ணிகிட்ருக்கோம். உண்மையாகவே சூப்பராக மணந்துட்டுருக்கு. சமைக்கும்போது பார்க்கலாம். குழம்பு நல்லா கொதிச்சதுமே இந்த வாஷ் பண்ண மீனெல்லாம் அதில் சேர்த்து கொதிக்க விட்டு நம்ம சாப்பிட வேண்டியது தான். ஃப்ரெண்ட்ஸ், மீன் வாங்குறப்போ குட்டி குட்டி மீனாக இருக்குது, எப்படி இருக்கும் அப்படின்னு நினச்சோம். பட் சமைக்கும்போது வேறு லெவல் டேஸ்ட்டுங்க. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இதை மாதிரி ட்ரை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.